நித்யானந்தா கூட வந்து நிறைய விஷயங்கள் பயணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி சொல்ல முடியும்? அதாவது அவர் திருவண்ணாமலையில் இருந்த டைமில் நான் அங்கே திருவண்ணாமலைக்கு போகும்போது, நான் கிரிவலம் போகிறது, கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு சித்தர்களை பார்க்குற பழக்கம் எனக்கு உண்டு. தேடி 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 போயிட்டு சித்தர்களை பார்த்து அங்கே இருக்கிற சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்களோட ஸ்பீச் கேட்குறது, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயம் வாங்குறதுங்கிறது என்னோட எவ்ரி அமாவாசை பௌர்ணமி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் திருவண்ணாமலைக்கு போகிற பழக்கம் உண்டு. அப்படி நான் ட்ராவல் பண்ணும்போது போகும்போது நான் பார்த்தது அவரை, நித்யானந்தா சாமியை பார்க்கும்போது. அப்போ அவர் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சிங்களேன். அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிஞ்சார். நான் உணர்ந்தது, அடா இந்த மனுஷங்கிட்ட ஏதோ இருக்குடா அப்படின்ட்டு நான் உணர்ந்தது. அப்போ நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எப்போல்லாம் திருவண்ணாமலைக்கு போகணும் அப்போல்லாம் அவரை பார்க்குறது, இல்லைன்னா பர்டிகுலராக அவரை பார்க்குறதுக்கோசமே நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். அவரை போய் பார்த்துருக்கேன்.